இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 18, குறள் எண் 76, வெகாமை. அருள்வெக்கி ஆற்றின்கண் நின்றான், பொருள்வெக்கி பொல்லாத சூழக்கடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அருளாகிய அறத்தை விரும்பி அதற்கு வழியாகிய இல்லறத்தின் கண் நிற்பான், பிறர் பொருளை அவாவி அதனை வருவிக்கும் குற்ற நெறிகளை என்ன கெடும் என்கிறார். ஆறறிவுடைய இல்லறத்தார்கள் தாம் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்டுகின்ற அன்புடைமையாகிய அருள் உணர்வோடு அறம் சார்ந்து வாழ முடியும். மக்கள் தெய்வத்தன்மை என்னும் மேலான நிலையை இந்த அருள் நிலையில்தான் அடைய முடியும். அறநெறியில் வாழ்பவர்கள் அருள் நிலையில்தான் அந்த தெய்வத்தன்மையை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இத்தகைய மேலான தன்மையை பெறுவது, அதாவது மக்கள் தெய்வத்தன்மை என்னும் மேலான தன்மையை பெறுவது இந்த அருள் உணர்வு தான். எனவே பொருளினும் அருளே சிறந்தது என நினைப்பவர்கள் அந்த பொருளை பிறர் பொருள் மீது அபாவி ஆசைப்படக்கூடாது. அது மட்டுமன்றி பிறர் பொருளை கவர எண்ணவும் கூடாது. அப்படி பிறர் பொருள் மீது அபாவி ஆசை வைத்து அதனை வருவிக்கும் ஒரு தீய குணங்களை எண்ணினாலே அவர்கள் வாழ்க்கை கெடும் என்கிறார். என்ன அற்புதமாக எழுதியிருக்கார் பாருங்க, சொல்லியிருக்கார் பாருங்க. அதை எண்ணினாலே அவர்களுடைய வாழ்க்கை கெடும். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அதாவது பிறர் பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாது. இல்லறத்தார்கள், நல்ல இல்லறம் வாழ்பவர்கள், அறம் சார்ந்தவர்கள், அன்புடையவர்கள், அன்புடையவர்கள் தான் நல்ல இல்லறத்தார்கள். அவர்கள் அருள் மீதும் பற்று உண்டு. அவர்களுக்கு அருள் சார்ந்த வாழ்க்கை வாழ்பவர்கள். அப்போ தெய்வத்தன்மையையும் அந்த நிலையில் அடைய முடியும். அத்தகைய மக்கள், இப்படி தெய்வத்தன்மையை விரும்புகின்ற இந்த மக்கள் பிறர் வழியில், அதாவது இந்த அருள் வழியிலே வாழ்ந்து கூடிய இந்த இல்லறத்தார்கள் பிறர் பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாதுங்க. பிறர் பொருள் மீது ஆசை வைத்தாலும் அதனை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணமே அவர்களிடம் இருக்கக்கூடாது. அப்படி தீய குணம் இருந்தால் அவர்கள் அப்படி வாழ வேண்டும் என்ற தூய குணத்தை எண்ணியவர்கள் எண்ணியபடியே எண்ணினாலே அவர்கள் வாழ்க்கை கெடும். எண்ணினாலே அந்த பொருளை அடைய வேண்டும் என்று எண்ணினாலே அவர்கள் வாழ்க்கை கெடும் என்கிறார். இதற்கு மேலே என்னங்க சொல்ல முடியும்? ஒருத்தர் அப்படி நம்ம எண்ணினாலே அந்த அவருடைய வாழ்க்கை கெடும் சொல்கிறாரு. என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதான் அவருடைய, இல்லைன்னா உலகம் போற்றும் தெய்வப்புலவர் ஆக முடியுமா? நேற்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாம் எல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். தமிழக மக்களுக்கு குறிப்பாக அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், அரசில் வேலை பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் 2003க்கு பின்னாடி, அதாவது ஓய்வூதியம் இல்லை என்று ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அத்தகைய மக்கள் நேற்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தமிழக முதல்வர் அறிவித்து மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அதை நாம் மறக்கக்கூடாது. நாங்கள் 2003க்கு முன்னாடியே வேலை செய்ததனால் எங்களுக்கு டிஎஸ் நகரா என்பவர்
உயர் நீதிமன்றத்தில் வழக்காடி அந்த ஒரு தீர்ப்பை வழங்கி கொடுத்தார். அதாவது எல்லாருக்கும் பென்ஷன் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கைக்கு பின், அவர்கள் பணி ஓய்விற்கு பின் எப்படி வாழ முடியும் என்று ஏன்னா வயதிலும் தளர்ந்தவர்கள், அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி வாழ முடியும் என்று உச்ச நீதிமன்றத்திலே வாதாடி அவர் வாங்கி கொடுத்தார். டிஎஸ் நகரா என்பவர். அவரை நாம் மறக்க முடியாது. அதனால தான் ஓய்வூதியர்கள் தினம் என்று அந்த டிசம்பர் 17 அன்றைக்கு நம்ம என்ன ஓய்வூதியர்கள் தினமாக கொண்டாடி வருகிறோம். ஆனால் 2003க்கு பின்னாடி பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது என்ற ஒரு உத்தரவை பின்னாடி வந்த அரசு செய்துவிட்டார்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த 2003க்கு பின்னாடி வந்தவர்கள் எங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து, அவர்களும் அரசும் எல்லாரும் தானே சேர்ந்து வாதாடினார்கள். அப்போது நேற்று எங்கள் வாரியத்திலே மேலாண்மை இயக்குநராக பணிபுரிந்த ககன் சிங் பேடி அவர்களும் ஒரு குழு, அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அதற்கு முடிவு கண்டார்கள். அது நேற்று நல்ல முடிவாக வெளியிட்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாருக்கும். ஏன்னா 2003க்கு பின்னாடி வாழ்ந்த பணியில் சேர்ந்தவர்கள் ஓய்வூதியம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அதற்கு நேற்று உண்மையிலேயே தமிழக முதல்வரை, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அதாவது அரசு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் என்ற நிலையில் நாங்கள் அவருடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நேற்று என்னுடைய டைரியிலே எழுதிக்க, டுடே இஸ் இம்மெமரபிள் டே இன் அவர் லைஃப், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் லைஃப் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் பென்ஷனர்ஸ் லைஃப், மறக்க முடியாத நாள். அதனால் அதாவது இப்படி அறம் சார்ந்து, அதாவது ஆட்சி நடத்துபவர்களும் அறம் சார்ந்து நடத்த வேண்டும். அவர்கள் உணர்கிறார்கள். அதாவது அந்த மாவட்ட ஆட்சி அந்த பொறுப்பில் இருக்கிறவர்களோடு ஒரு குழு அமைத்து இதெல்லாம் எப்படி வரும் என்னென்னு சரி பண்ணி இது அது மாதிரி தான் வீட்டில் என்ன நடக்கிறதோ அதுதான் நாட்டிலும் நடக்க வேண்டும். அதைத்தான் இதற்கு நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். 2003க்கு பின் பணியில் சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியோடு நேற்று இருந்திருப்பார்கள். இனிப்பெல்லாம் முதல்வருக்கு கொடுத்தார்கள். அதெல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்து மகிழ்ந்தேன். அது மூல நாம் எல்லோரும் அறத்தை விரும்பி அருள் உணர்வோடு பிறர் பொருளைக்கு ஆசைப்படாமல் வாழ வேண்டும். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.